நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவி உம்மீது நிழலிடும் என்ற வானதூதரின் வார்த்தைக்கு ஆகட்டும் என்று அடிபணிந்தது முதல் மீட்பின் திட்டத்தில் இறுதி வரையிலும் தூய ஆவியின் வழிநடத்துதல் படியே வாழ்ந்து இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களை ஜெபத்தில் ஒருங்கிணைத்து தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள வழிநடத்திய அன்னை மரியா நம்மையும் வழிநடத்த இச்செப வேளைக்கு அன்போடு அழைப்போம். அரசியே மனமகிழ்வாய், அல்லேலூயா. ஏனெனில் நின் திரு உதரம் நின்றோதித்தவர், அல்லேலூயா. முன்புரைத்தது போல் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை வேண்டுவாய், அல்லேலூயா. வானகு அரசியே மனமகிழ்வாய், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் தூய ஆவியாரின் பெருவிழா என்னும் பெந்தகோஸ்து விழாவை சிறப்பித்து மகிழ்கிறோம். பெந்தகோஸ்து பெருவிழா மிக பழமையான, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாகும். இந்த பெருவிழாவோடு மிக முக்கியமான வழிபாட்டு காலமான பாஸ்கா கால முடிவுக்கு வருகிறது. உயிர்த்த ஆண்டவர் வாக்களித்தபடி துணையாளரான தூய ஆவியை தம் திருத்தோர்களுக்கு பொழிவதை நாம் நினைவு கூறுகின்றோம். இப்பெருநாள் சீடர்களின் அச்சம் தோற்கடிக்கப்பட்டு வீரம் வெற்றி கொண்ட நாள். சீடர்களின் மூடிய கதவுகள் நற்செய்தி அறிவிப்புக்கென திறக்கப்பட்ட நாள். இது அறுவடையின் நாள். நற்செய்தி அறிவிப்பின் வழியாக மக்களை திரு அவைக்கு அறுவடை செய்யும் நாள். தமது மீட்பு பணியை வெற்றிகரமாக முடித்த இயேசு கிறிஸ்து மாட்சிமையுடன் விண்ணகம் நோக்கி சென்று தாம் ஏற்கனவே வாக்களித்தபடி இறை ஆற்றலாம் தூய ஆவியாரை நமக்கு அனுப்பிய நாள். இன்று திரு அவை பிறந்த நாள். இந்நாளில் ஆவியாரின் அருளை வேண்டி பாடுவோம். என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். தூய ஆவியார் ஊனியல்பின் இச்சைகளுக்கு ஏற்ப வாழாமல் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ நமக்கு கற்றுத்தருகின்றார். அச்சம் நீக்கி ஆண்டவரின் பணியை செய்வதற்கு நமக்கு ஊக்கம் தருகின்றார். நமது உள்ளத்து உணர்வுகளையும் சிந்தனைகளையும் அறிந்து நம்மை சரியான வழியில் நடத்துகின்றார். எனவே ஒவ்வொரு நிமிடமும் கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அழைக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8,
இறை திருவார்த்தைகள் 8 முதல் 17 வரை. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடைத்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியார் துணையாளர், உயிரளிப்பவர், இறைவனின் பிள்ளைகளாக்குபவர், உண்மையை வெளிப்படுத்துபவர், வல்லமையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல நாம் எப்போதும் தனியாக இருப்பதில்லை. தூய ஆவியார் எப்போதும் நம்மில் விழித்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். புனித மரிய மதலேன் தேபாசி என்னும் புனிதை குறிப்பிடுவது போல தூய ஆவியார் உண்மையின் ஆவியார், புனிதர்களின் வெகுமதி, ஆன்மாக்களின் தேற்றரவாளர், இருளில் ஒளிரும் சுடரானவர், ஏழைகளின் செல்வம், திரு அவையின் ஆன்மா. எனவே நம்முள் உறையும் ஆவியானவரின் வழிநடத்துதலை உணரும் வரத்தை நாம் கேட்போம். தூய ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் நாம் நிரப்பப்பட அருள் வேண்டுவோம். இப்புதிய நாளில் புதுமையை நோக்கி வழிநடத்தும் ஆவியாரின் உன்னத உயரிய உடனிருப்பு நம்மை வழிநடத்தி செல்ல அருள் வேண்டி பாடல் வழி மன்றாடுவோம். வழிகாட்டுமாவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வழிகாட்டுமாவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்குமெங்கள் துணையாளரே. வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்குமெங்கள் துணையாளரே. வழிகாட்டுமாவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும்.
அபிஷேகம் செய்து அருட்கொடையால் எம்மை நிரப்பணுமே. அன்பினை பொழிந்து அபிஷேகம் செய்து அருட்கொடையால் எம்மை நிரப்பணுமே. எம்பினை தீர்க்க ஜீவனை தந்த இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. எம்பினை தீர்க்க ஜீவனை தந்த இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழிநடத்தி வாழ்விக்க வாரும். போக்கி பயமதை நீக்கி திடப்படுத்தி எம்மை நடத்தணுமே. பாவங்கள் போக்கி பயமதை நீக்கி திடப்படுத்தி எம்மை நடத்தணுமே. மாய உலகத்தின் மயக்கத்தில் இருந்து தெளிவூட்டி கரை சேர்க்கணுமே. மாய உலகத்தின் மயக்கத்தில் இருந்து தெளிவூட்டி கரை சேர்க்கணுமே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழிநடத்தி வாழ்விக்க வாரும். காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. புள்மனக்காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. சொல்லும் செயலும் வெல்லும் வகையாய் வரம் தந்து எம்மை உயர்த்துமையா. சொல்லும் செயலும் வெல்லும் வகையாய் வரம் தந்து எம்மை உயர்த்துமையா. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழிநடத்தி வாழ்விக்க வாரும். வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழிநடத்தி வாழ்விக்க வாரும். வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்கும் எங்கள் துணையாளரே. வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்கும் எங்கள் துணையாளரே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழிநடத்தி வாழ்விக்க வாரும். தூய ஆவியார் இவ்வுலகில் ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைகள் அனைத்திலும் நிரம்பி இருக்கிறார். அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வளிக்கும் உயிராக, ஊற்றாக, வழமையாக விளங்குகிறார்.
இதற்கு திருவிவிலியத்தில் பல இடங்களில் தூய ஆவியானவரின் வெளிப்பாடும் அவரின் செயல்பாடும் உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுணர முடியும். தூய ஆவியார் நீராக. ஆவியானவர் படைப்பின் தொடக்கத்தின் நீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். இயேசு கொடுக்கும் தண்ணீர் வாழ்வழிக்கும் தண்ணீர், பொங்கி எழும் ஊற்றாக இருக்கும். தூய ஆவியார் காற்றாக. கடவுள் தன் ஆவியை மனிதனுக்கு உயிர் மூச்சாக கொடுக்கிறார். எலியாவிற்கு மெல்லிய ஓசையில் தன் உடனிருப்பை உணர வைத்தார். தூய ஆவியானவர் நெருப்பாக. எரியும் முட்புதர் ஆவியின் வெளிப்பாடு. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் சீடர்கள் மேல் இறங்குதல் ஆவியின் வெளிப்பாடு. தூய ஆவியானவர் ஆகாயமாக. இஸ்ரேல் மக்களை மேகத்தூணாக வழிநடத்தினார். வானம் திறந்து தூய ஆவியானவர் புறா வடிவில் இயேசுவின் மேல் இறங்குகிறார். தூய ஆவியானவர் நிலமாக. ஆவியானவர் புத்துயிர் அளிப்பவர். நிலம் புதிய படைப்புகளை உருவாக்குவது ஆவியின் செயல்பாடு. நம் வாழ்வில் நம்முள் வாழும் வழிகாட்டியாக, உண்மையை உணர்த்தும் ஆவியாக, உள்ளுணர்வு அளிக்கும் ஆவியானவராக, சரியான தீர்வுகளுக்கு துணையாளராக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வளர்ப்பவராக, உறுதியும் துணையும் தரும் ஆவியானவராக, கடவுளை அறியச் செய்பவராக, இறைவனை நேசிக்க செய்பவராக திகழ்கின்றார். கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப வரங்கள், கொடைகள், கனிகளை தருகின்ற ஆவியானவரை போற்றி பாடுவோம். வெண்புறா போல இறைந்தி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே, அப்படி இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் தூய ஆவியாரிடம் ஜெபிப்போம். திரு அவைக்காக. சபையிலுள்ள அனைத்து சகோதரிகளும் தூய ஆவியானவரின் குரலுக்கு செவிமடித்து பணிபுரிய
உடலுள்ள ஆன்ம நோயினால் வருந்தும் அனைவருக்கும் குணமளிக்கும் ஆவியை பெற்றுத்தர, இயற்கை சீற்றங்களினாலும் போர்களினாலும் பல்வேறு இழப்புகள் இன்னல்களினால் வருந்தும் யாவருக்கும் தேற்றும் ஆவியை பொழிந்தருள, எதிர்கால கனவுகளோடு இருக்கும் இளம் பெண்கள் இளையோருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தின் ஆவி கிடைக்க அருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாட்சிமை மிகுந்த ஆண்டவராகிய கடவுளே, எல்லா இனத்தவருக்கும் எல்லா நாட்டினருக்கும் இடையே பரந்து விளங்கும் அனைத்துலக உமது திருச்சபையை இன்று நாங்கள் கொண்டாடும் மறைபொருளால் நீர் தூய்மையாக்குகிறீர். தூய ஆவியாரின் கொடைகளை அனைத்து மானிட இனத்தின் மேலும் பொழிந்தருளும். நற்செய்தி முதலில் போதிக்கப்பட்ட அக்காலத்தில் நீர் செய்ததை இக்காலத்தில் உம் இறை மக்களின் உள்ளங்களில் நிறைவுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித வியாகுல அன்னையே, மரியின் ஊழியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.